Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கை தொகுதியில் நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாஸிற்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. திமுக கூட்டணி சார்பில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் கருணாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதால் பரபரப்பு நிலவி இருக்கின்றது. சிவகங்கை நகர் முழுவதும் கருணாஸுக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. தற்பொழுது நடிகர் கருணாஸுக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. என்னென்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன? முழு தகவல்கள் என்ன? புரியுதா? அதாவது தமிழகம் முழுவதும் வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் சார்பில் கூட்டணிகள் அமைப்பது மற்றும் தொகுதிகளை ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய புலிப்படை தலைவர் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் எதிராக சிவகங்கை நகர் முழுவதும் ஒரு போஸ்டரானது ஒட்டப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிவகங்கை தொகுதியானது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நடிகர் புலிப்படை முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் நடிகர் கருணாஸிற்கு ஒதுக்கப்பட உள்ளதாக அண்மையில் தகவலானது வெளியானது. இதனை அடுத்து அவருக்கு எதிராக நகர் முழுவதும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய போஸ்டரானது ஒட்டப்பட்டது. குறிப்பாக சிவகங்கை மண்ணில் மானங்கெட்ட மதுப்பிரியரே உனக்கு என்ன வேலை என்றும் அதே போல புலிப்படையா புல்குடியா என்கிற வாசகங்கள் அடங்கிய ஒரு போஸ்டரானது நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால பொதுமக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பானது நிலவி வருகிறது. மேலும் இந்த போஸ்டரின் காரணமாக, அதாவது இது இந்த போஸ்டர் திமுகவினரே அடித்து ஒட்டினதா அல்லது கருணாஸிற்கு எதிராக உள்ள குழுவினர் யாரும் இது உறுதி ஒட்டினார்களா என்கிற கோணத்தில் காவல்துறையினர் தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.